அதைத்தான் நான் கேட்டிருக்கேன். அப்ப நான் சொல்லணுமா? நான் கேட்கத்தான், கேட்டா சொல்லத்தானே வேணும். அப்ப கேளுங்க. அப்ப சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னத்த கேட்க? இந்த ஆரம்பிச்சுல இந்த வந்துட்டீல தம்பி. அண்ணே என்ன என்ன தம்பி? நாத்தால் கூட பிறந்த குடல இருந்து வச்சு தம்பி. சின்ன பையனா இருக்கணும் தம்பின்னு சொன்னேன். பெரியாளா இருக்குன்னா அண்ணன்னு சொன்னேன். என்ன எது சொன்னாலும் ஏட்டுக்க முடியாது பேசுற? ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசுறியா? அட நாராயணா நாராயணா. ரூபாய்க்கு 16 அது என்னையா 16? அது என்னையா நாராயணா? நான் என்னுடைய பாட்ட நாராயணனை கூப்பிடுறேன். நீங்க ஒருத்தரை கூப்பிட்டேன், நான் 2 பேரை கூப்பிட்டேன். அது எப்படி 2 பேரை கூப்பிட்டீங்க? நீங்க நாராயணான்னு சொன்னீங்க. ஆமா. ரூபாய்க்கு 16. அது என்ன 16? ரூபாய் என்றால் யாரு? மகாலட்சுமி. அது என்றால் யாரு? புருஷன். மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு? நாராயணன். அதைத்தான் சேர்த்து சொன்னேன். ரூபாய்க்கு 16. அப்ப 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கீங்க. சேர்த்து தான் வச்சிருக்கேன். சேர்த்து வச்சிருக்கீங்களா? சேமிச்சு வச்சிருக்கீங்களா? சேமிப்பு அவசியம். கூட்டு ஏர்வே நாட்டு ஏர்வே. ஊர் கூடினால் தான் தேர் ஓடும். அனிமரம் தோப்பாகுமா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு கை தட்டினா ஓசை இடுமா? வராது. ஒரு கை தட்டினா தேவை. சரி, நீங்க நீங்க யார்? பழைய குருடி கதவத்தோடு அங்கே தானே போய் நிற்குது. என்னையா செக்கு மாடு அகனையே சுத்தினது மாதிரி? எங்கே போன மாதிரியாத்தான் அங்கே வந்து இறத்த அந்த இடத்துல ஏற்றக்கூடாது. ஆமாம், பாவம் ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் தாப்பா. இந்த நொண்டிக்கோழி ஒரு லட்சத்தரமா அங்கேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இந்த நக்குற நாய்க்கு செக்குன்னு தெரியாமல் சிவலிங்கத்தை பிடிச்சி நக்குச்சான். இந்த சங்கடத்துக்கு புள்ள புத்த வெங்கட்ராமான்னு பேர் வச்ச கதையில் போயிடக்கூடாது. பாதையில் ஓனான பிடிச்சி பாவடைக்குள்ளே விட்டது மாதிரி இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்க போய் உப்பு கண்டமுடு கடிச்சு கதையில் போகக்கூடாது. துப்பு கட்ட நாய் உப்பு கண்டமுடு தெரியும் உருண்டையை போட்டு ஊட்டிக்கிட்டு கிடைச்சான். எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு, எது சொன்னாலும் குண்டக்க மண்டக்க பேசிட்டே. என்ன யாருன்னு நீ யார்? என்ன யாருன்னு கேட்க நீங்க யார்? நாரத மகாமுனிவன். என்ன சொன்னீங்க? நாரத மகாமுனிவன். நாரத மகரிஷியா? ஆமாம். நீங்க தானா? நானே தான். உங்களுக்கு ஏன் நாரதன் பேர் வந்துச்சு? நா என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம். என்ன இசைக்கு இலக்கண வகுத்தது நான் தான். அதுல இன்னொரு வகையில இந்த பேர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புவி உலகத்தில் 12 ஆண்டு காலமாக மழையே இல்லாமல் இருந்தது. இங்க இந்த புவி உலகத்தில். ஆமா, அந்த தருணத்தில் கன்னியாகுப்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் தருமிழன் கலாவதி என்று சொல்லக்கூடிய தம்பதியருக்கு நான் மகனா பிறந்தேன். அது ஒரு சலவை தொழிலாளர் வீடு, சலவை ஏகாலி. அங்கு நான் குழந்தையாக பிறந்த அந்த நேரத்தில் நாரம் என்றால் நீர். இந்த பூமிக்கு இந்த நாட்டிற்கு நாரம் என்ற நீரை தந்த காரணத்தினாலே நாரதன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. அதனால நீங்க பிறந்த உடனே மழை பெய்தது, செழிப்பா வாழ்ந்தது. சலவை தொழிலாளி வீட்டில் பிறந்தீங்க. ஆமா. இப்ப எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? இப்ப மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்? ஆமா. மேலூர்னா ஒரு முனியாண்டி. யாரியா? முனியாண்டி மகன் இல்ல, முனியாண்டிக்கு மருமகன். முனியாண்டி மருமகன். ஓ, முனியாண்டி மகளை கட்டியிருக்கிய? மகளை கட்டியிருக்கேன். இப்போ மருமை என்ன? மகளை கட்டினா தானே மருமையா? அப்படி அவர் பிள்ளைக்கு என்னுடைய தங்கைகள் 2 பேரை திருமணம் எடுத்து கொடுத்தேன். அவர் பிள்ளைக்கா? அப்பனா மேலூர்ல பருத்தி பால் கடை வச்சிருக்காரு அவர் மருமைனா? பருத்தி பால் கடையா? யாரையா? முனியாண்டின்னு ஒருத்தர் பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. நான் என்னுடைய மாமன் சிவபெருமான சொல்றேன். சிவபெருமான? அவர் தான் ஜடாமுடியோடு இருக்கின்றார். அப்போ நீ ஆதியும் மந்தமும் வாசியா? ஆமா. மேலவத்தை சுருக்கி மேலூர் சொன்னேன். நான் அந்த மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர், அந்த மேலூர் நினைச்சேன். அந்த மேலூர்ல சுருக்கமாக சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். மேலவத்தை சுருக்குனா மேலூர். ஆமா. அப்ப பூலவத்தை சுருக்குனா பூலூர். நல்லது அப்படின்னா அதுக்கு எதிர்பதம் என்னையா? கெட்டது. இன்பம் என்றால் துன்பம், இயற்கை என்றால் செயற்கை, இரவு என்றால் பகல், மேடு என்றால் மேலே என்றால் கீழே. கீழூர் தானே சொல்லணும். இது மாதிரி அதை வைங்க, கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேலைக்கு எதிர்வதம் கீழே. ஆமா. மேலூர் கீழூர். மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கேன். நீங்க வந்தது குட்டி அணையா சேராட்டோவா? குட்டி அணையா சேர். இது என்னையாது? வந்த வாகனம் ககன மார்க்கமாக வந்திருக்கேன். ககனம் நினைத்தவுடன் வந்து நிற்பேன். நீங்க வருவது போவது யாருக்கும் தெரியாது. சித்துக்களை கற்றவரா? அஷ்டமா சித்துக்கள்: அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய 8 வகை சித்துக்கள். 8 வகை சித்துக்கள். அப்ப சிறுச பெருசாக்குவோம், பெருச சிறுசாக்குவோம், கனமா இருக்கிறத லேசாக்குவோம், லேசா இருக்கிறத கனமாக்குவோம். தண்ணி மேல நடப்போம், நெருப்ப குடிப்பீங்க, ஆகாயத்துல மிதப்போம், கூடு விட்டு கூடு பாயுமா. அதே மாதிரி தெய்வங்களே வசியம் பண்ணக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. வசியம் பண்றது வசீகரம். கூடு விட்டு கூடு பாயுவோம். நீங்க கூடு விட்டு கூடு வாயுவீங்க. சரி. ஆனா மாரியம்மா வாருங்க, எங்களுக்கு ஒரு சித்தை கொடுத்துருக்கா. என்ன உங்களுக்கு ஒரு சித்தை கொடுத்துருக்கா? நீங்க கூடு விட்டு கூடு வாயுவீங்க, நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாயுவோம்.
வீடு விட்டு வீடு வரீங்களா? எதுக்கு அப்படி போயிருங்க? வீடு விட்டு வீடு வாயிருந்தா தவறா போக மாட்டேன். நான் தவறா ஒன்றும் சொல்லலையே. இப்ப நம்ம மாரியாத்தாளுக்கு வடக்கு தெரு சாமி கும்பிடுறாங்க. சரி சரி. ஒரு வரி வசூல்தாரர் இருப்பார்ல. ஆமா. ஒரு வீட்டுல வரியை வாங்கிட்டு உட்காருவாரா? இன்னொரு வீட்டுக்கு போகணும். இது இன்னொரு வீடு விட்டு வீடு போய் வீடு விட்டு வீடு போகிறது. ஓஹோ, சரி பரவாயில்லைங்க. உங்களுக்கு தொழில் கானம் பாடுவது, கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்களில் சண்டை இழுத்து விட்டு போறது. நான் ஏயா சண்டை இழுத்து போறேன்? என்னுடைய கழகம் நற்கழகம். கால் வைத்தால் கழகம், நாட்கடந்தால் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. அப்ப மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்காயும் முன்னே துவர்க்கும் பின்னே இனிக்கும். முதல்ல சண்டை மாதிரி தான் தெரியும். அப்படிதான் தெரியும். அப்ப முடிவுல நன்மையை தரும், சுகமாக முடியும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா, நான் புத்தியால் கலகம் செய்வேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா, நான் அறிவால் வெட்டி விடுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா, அன்பால் அடிப்பேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா, சொல்லால எறிவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. அதனே ஊனா சூனா போனா நானா தோனா. அஞ்செழுத்துல ஏதோ சொல்றீங்க? அஞ்செழுத்து மந்திரம். அஞ்செழுத்து நமசிவாய, ராமஜெயம், வவல்ஸ். அது ஆங்கிலம். இது அஞ்செழுத்து. நான் சொன்னது அஞ்செழுத்து. அது என்ன அஞ்செழுத்து? ஊனாண்டா உலகம், சரி. சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, சரி. நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். ஊனா சூனா போனா நானா தோனா. உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். நானே எப்படி எப்படி உங்க அறிவுக்கு திறமைக்கு என்ன சாப்பிடுறீங்க? கோனா பூனா சூனா. என்ன கோனா பூனா சூனா? எல்லாமே சுருக்கமாவே இருக்கு. கொலக்கட்டை புட்டு சுண்டல். ஓஹோ, அது இப்ப கிடைக்குதா? சாமி அது இப்ப கிடையாது, கார்த்திகை மாசத்துல கிடைக்கும். சரி சரி. உங்களை கூட சொன்னாங்க நம்ம அபிநயா ஒளிபரிக்கலத்திலிருந்து. எப்படி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நீங்க தான் ஒரு ஈழா பூனான். போயா சிரிக்க பாரு, சிரிக்கிறத ஈழா பூனாவும்டா. அட தமிழர் மண்டையா, தமிழர் மண்டையா. அது என்னங்க ஈனா பூனா? இனிமையாக புரிந்து பேசக்கூடியவர் அப்படி சொன்னாங்க. ஸோ உசிறு போய் உசிறு வந்துச்சு. உங்களை கூட நாடக அமைப்பாளர் சக்திவேல் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? நீங்க ஒரு கேனா பூனாண்டு. அட நாராயணா, அதனே கேனா பூனா. கேனாண்டா கேட்டு, பூனாண்டா புரிஞ்சு, கேட்டு புரிஞ்சு பேசிடுவேன். ஓஹோ, சரி சரி. நம்ம மேடை நாடகம் வீடியோ அன்பர் சொன்னார் மாசானா. மாசானமா உங்களை வந்து நீங்க ஒரு மூணா பூனாண்டு. நீ சொல்லுவ மூணா பூனாண்டான்னு சாமி. இந்த ஊர்ல நீங்க தான் ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையுமே சுருக்கி தாங்க. உலகமே திருச்சிராப்பள்ளியே திருச்சின்னு ஆக்கிட்டேன். கையிலக்குள்ள போயிருச்சு. மன்னார்குடிய மண்ணை ஆக்கிட்டோம். புதுக்கோட்டையை புதுகையை ஆக்கிட்டேன். புதுச்சேரியை புதுவைன்னு ஆக்கிட்டேன். ஆர்எஸ் ராச சூரிய மங்கலத்தை ஆர்எஸ் மங்கலம். ஆமா. உங்க பக்கத்துல முதுகுளத்துறை சதுர் வேத மங்கலத்தை முதுகுளத்துறை என்ன பண்ணிட்டாங்க? முதுகுளத்துறை முகவைன்னு முதுகுளத்துறை முதுவைன்னு மாத்திட்டாங்க பூரா. ஆமா, ரொம்ப சுருக்க போயிருச்சு. சுப்பிரமணியங்கிற பேரை சூனா பானா வாக்கிட்டான். ஆமா. சண்முகராஜாங்கிற பேரை சானா மூனா ஆக்கிட்டாங்க. சுருக்கிட்டாங்க. சந்தோஷம். அப்பா பேரு பிரம்மா. அவர் ஹரிச்சந்திராவில் சத்தியர்த்தி ஓடுவாரியா? அவன் பிறவி பையன். உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரியா? அத்தை தங்கமான குணமியா. அதாடி நத்த வருவாரு. எது நத்தா? எங்கப்பா சிவியன் தான் சாப்பிடுவாரு. எங்கப்பா இதை நான் நம்பணும். என்ன நம்பித்தான் ஆகணும். உங்க அப்பா செல் நம்பரே நான் வச்சிருக்கேன். 99 431 40 992. யாரையா சொல்ற நீ? உங்க அப்பா மாட்டு தாவணி வருவாரு. அம்மா மெஸ்ல ஐர மீன் வாங்கி கொடுப்பேன். நாராயணா நாராயணா. எங்க அப்பா மாட்டு தாவணிக்கு வந்து ஐர மீன் சாப்பிட தை 1ஆம் தேதி வந்துருவாரு. திண்டுக்கல் மாவட்டம். யாரையா சொல்ற? மதுரை மாவட்டம், எங்க ராமநாதபுரம் மாவட்டம்ல உங்க அப்பா. அவர் எதுக்கு இங்க வராரு? கருது இருக்கிற மிஷின் கொண்டு வராரியா? கருது இருக்கிற மிஷின் கொண்டாரு. யாரையா சொல்ற? எங்க அப்பா படைப்பு கடவுளியா? கடவுள் தான், பரமன் தானே. பரமனா? பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, இந்த நான்முகன் சதுர்முகன். பரமன் ஓட்டுருச்சு அவர். அது நீங்க பூலோகத்தில் உள்ள ஆளா இருக்குமியா? நீ வேற. இப்போ உங்க அப்பாவுக்கு என்ன? சிருஷ்டிகர்த்தா. ஆமா, படைக்கிற வேலை. எதை படைக்கிறாரு? 4 வகை யோனி, 7 வகை தோட்டம், 84 லட்சம் சீவராசிகள். 4 வகை நோனியா? யோனியா? அண்டசம், உட்பிஷம், மானிஷம், சுராயுஷம். அண்டசம், உட்பிஷம், பிஷம், மானிஷம், சுராயுஷம். ஆமா, இதெல்லாம் படைப்பின். ஆமா, அதாவது வியர்விலிருந்து பிறப்பது,
விதைகளிலிருந்து பிறப்பது கருக்குழியிலிருந்து பிறப்பது அண்டம் என்று சொல்லக்கூடிய முட்டையிலிருந்து பிறப்பது. இதான் 4 வகை யோனி. விண்ணை படைச்சது என் தந்தை, மண்ணை படைச்சது என் பிதா, புல்லை படைச்சது எங்கப்பா, புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓர் அறிவு, புழு பூச்சிக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5, மனிதர்களுக்கு 6, உங்களுக்கு 7, தெய்வங்களுக்கு 8வது அறிவு. 8 அறிவு. இப்ப மனிதனுக்கு 6வது அறிவு பேர் என்ன? அதாவது மனிதனுக்கு 6வது அறிவு சிறப்பானது. என்ன அறிவு? அதையா சிறப்பான அறிவுண்டா என்ன அறிவு? 6வது அறிவு. அதே நான் கேட்கிறேன், என்ன அறிவு பேர்? ஆடு மாடுகளும் சிரிக்குமா? சிரிக்காது. பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவியா? பகுத்தறிவு. பகுத்து அறிய வேண்டும். இது அம்மா, இது அப்பா, இது நல்லது, இது கெட்டது, இது இப்படி அது அப்படின்றத புரிஞ்சு அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யாரு? எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது? அதுவும் எங்க அப்பா தான். அப்ப என்ன படைச்சது? எங்க அப்பா தாயா. இப்ப எங்க அப்பா நத்தம் சந்தைக்கு வந்துட்டானா? சிரிப்பா சிரிக்குதாயா. அதாவது உமது தாயின் வயிற்றில் எமது தந்தை ஒரு பிண்டத்தை பிடித்து போட, உம்முடைய தந்தை தெண்டத்துக்கு உழைக்க, இப்பரத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டம். பிறக்கும் போதும் முண்டம், இடையே இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போதும் முண்டம், இடையில வாழ்ந்து என்னத்தை தேங்கண்டா. கடைசியில் குளிக்கிற போய் இறக்கும்போது என்ன செய்வாங்க? அருணா கேரள மாற்றிக்கிட்டு விட்டுருவாங்க. இதுலேயும் பெண்களாக இருந்தாங்கன்னு போகிறமே, கையில் ஏதாவது தடை இருக்கா, காலில் மிஞ்சி இருக்கா, காதில் கம்மல் இருக்கா, மூக்கில் மூக்கத்து இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கே உருவி பார்ப்பேன். வரலையே அறுத்து போட்டு அம்மனமாக போட்டு அமைக்கிடுவாங்க. இப்போ உலகம் விஞ்ஞான உலகமாகி விட்டது அப்படின்னு உள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிரிட்டிஷ் சாம்பதா. அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பேன், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அதுலேயும் பாருங்கள் 2 கிலோவில் தான் வருமா. நான் என்ன கேட்டேன், கிலோ கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்கிறேன் கேளியா. என்னையா சொல்கிற? அந்த சாம்பல் சாம்பா இப்போ ஒரு மனிதன் வந்து 70 கிலோ 80 கிலோட இருக்கட்டும், அந்த வெளியே வரும்போது அந்த சாம்பல் எவ்வளோ வரும் தெரியுமா? ஆமாம், எல்லாத்தையும் உருக்கி எடுத்து அவ்வளோதான் தேடுறாங்க. 2 கிலோ தான் சாம்பல். அதாவது ஊருக்கு தெரிவு செய்கிறது உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம நடுவில் சோழி பார்த்து போகிறது எங்கப்பா. சோழி பார்த்தாலே நடுவில் தான் சொல்லி வைப்பாங்க. புரியலைன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுடைய தாய் வந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நிலம் மாதிரி, நிலம் பூமி மாதிரி, அந்த நிலத்தில் உழுது தண்ணி பாய்ச்சுறது உங்கப்பா. அங்கே விதைய ஆழமா பதிக்கிறதே எங்கப்பா. எங்கேருந்து விதை பதிக்கிறாரு? மேலேருந்து. மேலேருந்து? ஆமாம், மேலேருந்து செய்கிறாரு. ஆமாய்யா. எவ்வளவு நீளம் தொங்கும்? என்ன தொங்கும்? இல்லை, கீழேருந்து எங்கள் அப்பா செய்கிறாரு. ஆமாம், மேலேருந்து விதை அது யாருக்கும் தெரியாது. தெரியாது. சரி, எங்கள் அம்மா வந்து நிலம். சரி, இதில் உழுது தண்ணி வாய்ச்சறது எங்கள் அப்பா. உங்கள் அப்பா. விதை ஓடுறது உங்கள் அப்பா. எங்கள் அப்பா. இப்போ எங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பிரம்மதேவன் விதை ஓட்டாரு. சரி, நாங்கள் நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்களில் கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல, அங்கே என்ன உங்கள் அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? அது அவர்கள் முன்பிறவில் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனையை இந்த பிறவில் அனுபவிக்க வேண்டும். ஊழ்வினை பயன், கர்ம பலனை யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா. விதி வலிது, முற்பகல் செய்யும் பிற்பகல் தமக்கின்னே தானே விளையும். உள்ளியர் தள்ளியராயிரும் ஊழ்வினை மெல்ல போகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்ன விதைச்சவன் திணை அறுப்பான். வச்சவன் எடுக்கணும், அடி தெரிஞ்சவன் நடக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், உப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப நம்ம நல்லது செஞ்சாத்தான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அருமையான விளக்கு சார். ஆமா ஐயா. உங்க அம்மா வேற என்ன? கலைவாணி. எதுக்கா பண்ணி வச்சிருக்கிற? களவாணி கலைவாணி நாமகள் சரஸ்வதி இசைச்செல்வி தமிழ்ச்செல்வி கலையரசியை தெரியுமா? நல்ல குடும்பத்தில் வந்துட்டு களவாணி மயங்கிறீ. கலையரசியை தெரியுமாயா? கலையரசின்னா தமிழ் செல்வியா? ஆமா. சரஸ்வதி? ஆமா. சரஸ்வதி மயனா? ஆமா ஐயா. மாட்டுத்தாவணியில் கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் கரும்பு ஜூஸ் வைக்கிறது பருத்தி பால் வைக்கிறதா தேடிக்கு தெரியாயா? இல்லை, சரஸ்வதி கரும்பு ஜூஸ் சென்டர். அது இல்லையா? உங்க அம்மா பேரை வச்சிருப்பாங்க. எங்க அம்மா சரஸ்வதி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதெழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். சொந்தக்காரங்களா? ஆமா. சரி சார். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? பிரம்மச்சாரி. எருமச்சானியா? பிரம்மச்சாரி என்று எருமச்சானியா? பிரம்மச்சாரியா? ஆமா. பிரம்மச்சாரி. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, மண் பெண் பொன் மண்,
முக்கியமான 3ஐயும் மக்களுக்காக வச்சு பொழைச்சுங்க அப்படி சொல்லி தானமாக கொடுத்துட்டேன். என்ன புரியல எனக்கு. மண்ணை உழுது விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய மகசூலை பெற்றெடுத்து இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக மண்ணை தானமாக கொடுத்தேன். இன்னைக்கு நிலைமை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, விளைநிலம் எல்லாம் விளைநிலமாக போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வயக்காட்டில் எங்கே பார்த்தாலும் நெல் விளைஞ்சிச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் குத்து கல் தான் விளைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னீங்க உழுதவன் கணக்கு பார்த்தா வழக்கு கூட அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆனால் இப்போ உழுதவன் கணக்கு பார்த்தா இப்போ அப்படி இல்லை. ஆனால் அந்த காலத்தில் உழுதவர்கள் அந்த நெல் உழக்கில் கூட நெல் இருக்குமா அதிகமாக. அப்போ விவசாயம் தலை தோங்கியது. காரணம் விளைஞ்ச நெல் வீட்டுக்கு போச்சு. இப்போ வயக்காட்டிலே எல்லாமே முடிஞ்சு போகுது. விளைஞ்ச நெல்லை வயல்ல எடை போட்டுறேன். அப்போ எப்படி மகாலட்சுமி எப்படி வீட்டுக்கு வருவா? மகாலட்சுமி வீட்டுக்கு வரும். அதான உண்மை. அதான் உண்மை. அதுக்கு தான் நான் கேட்டேன். இப்போ 3மே உங்களுக்கு இல்லை. அட நாராயணா, இந்த மண் பெண் பொன் வேண்டான்னு வந்துட்டேயா? இல்லை சார், கெட்ட பின்பு ஞானி. நாங்கள் ஒத்துக்கிறேன் வேண்டான்ட்டீங்க. இப்போ இருக்கா இல்லையா? அதே வேண்டான்னு வந்துட்டேனே. ஐயா நான் அதை கேட்க மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை முக்கியமான வேணாமையா? வேணாண்டால் இப்போ இருக்கா இல்லையா? தனக்கு மிஞ்சி ஐயா நான் அதை கேட்கல சாமி. இப்போ 3 இருக்கா? என்ன பிடிவாதம் பண்ற? பிடிவாதம் இருக்கா இல்லையா? வேணாம் ஐயா, வேணாம்ங்கிறது வேற. இந்த நேரத்தை அப்படி சொல்லக்கூடாதுன்றக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? ஏன்னா இன்னும் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிருச்சு. சித்தம் எத்தனை கூட இல்லையா? என்னத்தினு கூட இல்லையா? 3. அதுதான் வேண்டான்னு வந்துட்டேயா. கொஞ்சம் கூட இல்லையா? அட நாராயணா நாராயணா. சரி, முற்பிறவில ஏதாவது பொண்டாட்டி இல்லை? 1 இல்லை 2 இல்லை, ஏற்கனவே 52 மனைவிகளை பார்த்துட்டு வந்திருக்கேன். 52 பொண்டாட்டி. பாடி இந்த 52 பொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சுட்டேலா? சிலிண்டருக்கு பதிஞ்சுங்க? நான் ஏன் சிலிண்டருக்கு பதியனு? இங்கே வாரி அவங்கள வச்சு ஒரு நாடகத்தை நடத்தி முடிச்சிடலாம். சிலிண்டருக்கு பதியலை. சிலிண்டருக்கு பதியலையா? சரிங்க சாமி. இந்த 52 பொண்டாட்டிக்கு சேலை எங்கே எடுப்பீங்க? சேலை எடுக்கவா? எதுக்கு? துணிமணி உடுத்த மாட்டீங்களா? அதெல்லாம் உடுத்துவாங்க. அதான் எங்கே எந்த கடையில் எடுப்பீங்க? இந்த கடை பூலோகத்தில் கிடையாது. பூலோகத்தில் மேலோகத்திலே. சரி சரி. பிள்ளை எத்தனை? 1 இல்லை 2 இல்லை, ஒரு 3.25 நாளிகையில் நாரதி அப்படிங்கிற ஒரு பெண் உருவத்தில் மாறி 60 குழந்தைகள் உற்பத்தி பண்ணும். 60 பிள்ளையா? ஆமாம். 60 பிள்ளையா? 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டு ஆதார் வாங்குறேன். உங்க பூலோகத்தில் அப்படி வாங்கிட்டு இருக்கிறேன். சரி சாமி இருக்கட்டும். ஆதார் வாங்குறேன். ஆதார் இங்கே அமெரிக்காவில் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். நேற்று குண்டை போட்டு ஈரானில் குண்டை போட்டு இஸ்ரேல் அவனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ நடக்குது. இப்போ ஈரானுக்கார வேற மாதிரி உலகத் பொருள் உண்டாக்குற 2வது உலகம் மறுபடியும் ஒரு உலக பொருள். இதுக்கு காரணம் யாரு? இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புங்கிற ஆள் தான். அதை நம்ம சேஷ வேணாம், சும்மா சொல்லுவோம். அதான் போடிக்கிட்டு இருக்கு, விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் தங்க விலைலாம் ஏறி போச்சு. உங்களுக்கு உள்ள கதையை மட்டும் நடத்துவோம் சாமி. இருக்கட்டும் சாமி, அது உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். என் பெயர் வீரத்தேவன். என் அப்பா பெயர் நம்பிராஜன். சரி. அம்மா பெயர் நங்கை மோகினி. நாங்கள் வந்திருப்பது ஆண்கள் உழுது வருடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும். பிள்ளை குரல் கட்டது. 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. யார் அவர்கள்? ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. சரி. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும். கூட பிறவாத சகோதரி வள்ளி அப்படின்ட்டீங்க. கூட பிறந்த சகோதரி அது கூடுவதற்கு பிறந்தவள். கூட பிறந்த சகோதரி வந்து தங்கை. கூடுவதற்கு பிறந்தவள் மனைவி. கூட பிறந்தவள் கூட பிறந்தவள் கூடி பிறந்தவள். என்ன காரணம்? 3 பேரு கூடி பிறந்தவள். யார் தெரியுமா? நானும் என் மனைவியும் கூடி பிறந்ததனால் மகள். கூடுவதற்கு பிறந்தவள் மனைவி. கூட பிறந்தவள் சகோதரி. அப்ப இப்ப வரக்கூடியது யாரு? ஆளு. உங்களுக்குலாம் ஒரு ஆளா? சரி, அதை வச்சு என்ன பண்றீங்க? அந்த பிள்ளை தள்ளு நான் ஆட்டுவேன். என்ன தள்ளுவீங்க? என்ன ஆட்டுவீங்க? தினமா தானா? சரி வர சொல்லியா பார்க்கலாம். ஆமா, சப்பட்ட அதனே சப்பட்ட முன்னாடி இருந்துச்சு.